உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சந்தாவை தேடி பீகார் வரைக்கும் போயிருக்க சோழனும் நிலாவும் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அடுத்த வாரம் லாஸ்ட் ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் நோட் கிடச்சிருக்கு. அதை பார்த்ததுமே சோழனுக்கு ரொம்பவுமே அப்செட் ஆகிடுது. நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இந்த வாய்ஸ் நோட் அனுப்பி மூட ஸ்பாயில் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கூடவே நிலா கிட்ட நமக்கு இதெல்லாம் வேணாம் நிலா, இந்த மாதிரி நம்ம டிவோர்ஸை அப்ளை பண்ணதுலேருந்து மாதம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டே இருக்குது. சத்தியமாக நல்லா முடியல நிலா, பேசாமல் நம்ம போயிட்டு எங்களுக்கு இந்த டைவர்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம். சும்மா நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம். சும்மா எதுக்கு இதுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவுமே நிலா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் ஒரு எமோஷ்னலான கதைக்களம் வருமா? இப்போது அங்கே பீகாருக்கு சந்தாவை தேடி அங்கே போயிருக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடந்து, சோழனுக்கு சந்தாவோட மாமாவால் ஏதோ ஒன்று நடந்து, அப்போ தான் நிலாவோட முழு அன்பும் சோழன் மேலே இருக்குது வெளிப்படுமா? இந்த மாதிரியான கதைக்களம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போது அங்கே போய் கேட்குறாங்க, ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. முதல் நாள் ஃபுல்லாக சுற்றி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த வீட்டுக்குமே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கிட்ட டேரெக்டாக போய் பேசுகிறாங்க. என் அண்ணனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல, என் அண்ணனுக்கும் சந்தாவை பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கும் என் அண்ணனை தான் பிடிச்சிருக்கு, அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, சரி நீங்கள் சொல்கிற மாதிரி வரோன்னா பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அப்படிலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. இப்போ நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல அந்த மாப்பிள்ளைக்கு சொந்தமாக மில்லு வச்சுருக்காரு, சொந்தமாக வீடு இருக்குது, உன் அண்ணங்கிட்ட என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல யாராலையும் எதுவுமே பேச முடியல. சேரன் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் என்கிட்ட சொத்து பற்றி இல்லைன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம், ஆனால் சந்தாவை நான் ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. நீ வாயால் சொல்கிறத நான் எப்படிப்பா நம்ப முடியும்? என் வீட்டை பார்த்தில்ல, என் குடும்பம் இவ்வளோ கஷ்டத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன் அவனுக்கு பயந்து தான் நாங்கள் இந்த ஊர்லேயே இருந்துகிட்ருக்கோம், அவனோட தயவில் தான் நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம். இப்படி இருக்கும்போது நீ நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு நீ வாய் வார்த்தையில் சொல்கிறத நாங்கள் இப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழன் என்ன பண்ணிடுறாருன்னா, இப்போ என்ன உங்களுக்கு என் அண்ணன் எல்லாத்தையும் செஞ்சு கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் நீங்கள் செஞ்சால் தான் நீங்கள் நம்புவேங்கிறீங்க, அதானே? எங்களுக்கு ஒரு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்களேன், அது வரைக்கும் நீங்கள் சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 6 மாதத்தில் என் அண்ணன் சந்தாவுக்கு 30 சவரன் நகை போட்டு 25 லட்சம் ரூபாய் பணமும் வச்சு சந்தாவை ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டு போகும். ப்ளீஸ் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பாவும் அம்மாவும் மாறி பார்த்துக்கிறாங்க. என்ன திடீர்னு இப்படிலாம் கேட்டுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அனிஷ் பார்த்துட்டு, பையா என்ன பையா 6 மாதத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுங்கிறது சாத்தியமா பையா அப்படிங்கிறாங்க. நீ என்ன அனிஷ் இப்படி பேசிகிட்டு இருக்க? உன் தங்கச்சி நல்லா வாழ வேணாமா? நீயும் தானே ஆசைப்பட்ட என் அண்ணன் கூட நல்லபடியாக வாழ வைக்கணும்னு அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்க அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரி பயப்படுறாரு. எதுக்கு அனிஷ் பயப்படுற? இவ்வளோ தூரம் வந்துருச்சு, இதுக்கு மேலே பயந்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் கலந்து பேசிட்டு கூட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரின்னா இவங்க 2 பேரும் பேசுகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. அவங்க உள்ளே பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் இவங்க எல்லாம் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சந்தா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. சந்தா உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சோழன் பார்க்குறாரு, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், சந்தா வர சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. இருங்க பையா நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிஷுமே உள்ளே போயிடுறாரு. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்த விஷயம் அந்த கூட அவங்க மாமா கூட அப்போ அங்கே தமிழ்நாட்டுக்கே இவங்க கல்யாண டைமில் கூட்டிகிட்டு போனப்போ ஒருத்தர் பார்த்துடுறாரு. இவர் போய் நேராக அவங்க மாமா கிட்ட சொன்னோன்னே இன்னும் 4-5 அடியாளுங்க எல்லாருமே சேர்ந்து வந்துடுறாங்க. இப்போ அனிஷும் சந்தா கிட்ட போய் சொல்ல போயிட்டாரு. இவங்க அப்பா அம்மாவும் உள்ளே போயிட்டு கலந்து பேசுகிறோங்கிற மாதிரி அவங்களும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ இவங்க 3 பேர் மட்டும் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ரவுடிங்க எல்லாருமே உள்ளார எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ என்னதான் நிலா மேலே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தடுக்க பார்க்குறாங்க. ஸோ அப்படி நிலாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சேரனும் சோழனும் அப்படி பண்ணுறதுல கடைசியில் சேரனுக்குமே அடி ஆகிடுது, சோழனுக்கு ரொம்பவுமே அடி ஆகிடுது. ஸோ அப்போ தலையில் பயங்கரமாக ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல சோழன் ரொம்பவுமே அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. ஸோ திடீர்னு வெளியில் சத்தம் கேட்குதுன்னொடனே எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க. சந்தாவுக்கு பார்த்த உடனே ரொம்பவுமே பதறி போயிடுது. அவங்களுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அனிஷுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பையா இதுக்கு தான் நான் சொன்னேன், எதுக்கு எனக்கு கேட்காம நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணாமல் நீங்கள் பாட்டு கிளம்பி வந்தீங்க அப்படின்றாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி இருக்குங்கும்போது டக்குன்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா நாங்கள் இதுக்கு தான் பயந்தோம், நீங்கள் 6 மாதம் இல்லை 1 வருஷம் டைமு இல்லை 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னாலும் எங்கள் நிலைமை இதுதான்ப்பா, தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது. சோழன் இப்படி கிடக்குறாரு அப்படிங்கும்போது அவங்க அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு அனிஷ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே லோக்கலில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தா ரொம்பவுமே பதட்டத்தில் உட்காந்துருக்காங்க. போனவங்க இன்னமும் ஃபோன் பண்ணலையே, நேற்று தான் தேடிட்டு இன்னமும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. என்னடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் உள்ளே
வராரு. என்னடா ஆச்சு, போயிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. அதான் என்னன்னு தெரியல, நாங்களும் ஃபோன் அடிக்கிறோம், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே அப்படிங்கிறாங்க. ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்களா, டவருக்கு வேறு எதுவும் கிடைக்கலையோ அப்படிங்கிறாரு. டவர் கிடைக்கலன்னா எப்படி ரிங்கு போகும், ஃபுல்லாக ரிங்கு போய் தான் கட் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரி இன்னொரு வாட்டி போட்டு பாருடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க டென்ஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுல யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சேரனுக்குமே லைட்டாக அடிபட்டிருக்குங்கிறனால அவருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. சோழனுக்குமே பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படிங்கும்போது நிலா கூடவே இருந்து பார்த்துக்கிறதுனால அப்போ அந்த இடத்துல யாருமே ஃபோன் எடுக்கல. அப்போ பார்த்தா அனீஷ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அப்போ பார்த்துட்டு அனீஷ் ஃபோன் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்கிறாரு. சரிண்ணே பேசு, அவங்க தான் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அனீஷ் கிட்டையாவது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளண்ணே அப்படிங்கிறாங்க. சரிண்ணே ஃபோனை எடுத்துகிட்டு அனீஷ் பையா அப்படிங்கிறாங்க. அப்போ அனீஷ் வந்து பாண்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. ஐயோ என்ன சொல்கிறீங்க, நாங்கள் உடனே கிளம்பி வரோம், எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிறாங்க. இது கேட்டது நடேசன் பதறி போயிடுறாரு. என்னடா சொல்கிற, ஆஸ்பத்திரின்னு பேசிகிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே அவங்க மாமா, அப்புறம் அவங்க மாமாவுக்கு தான் உடம்பு சரியில்லை, அவங்க கூட இருந்த அடியாளுங்கெல்லாம் வந்துட்டு நம்ம 2 அண்ணனையுமே அடிச்சிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. அடிச்சிட்டானுங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன், அவனுங்க பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கானுங்க, அந்த ஏரியாவும் ஒரு மாதிரி ஏரியா, வேணாண்டான்னு நான் சொன்னேன், எவனாவது கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, இப்போ ஏதோ ஆகிப்போச்சு, நல்லது நடந்திருந்தா சந்தோஷம் தானே, இப்போ அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அனீஷ் பையா நாங்கள் இப்போ உடனே கிளம்பி வரோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க, அவங்க நேராக வீட்டுக்கு தான் வருவாங்க, அங்கே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அங்கே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தரீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், உள்ளார இருக்காங்க, நான் வெளியில் வந்தோடனே ஃபோன் பண்ணி தரேன், உங்களுக்கு சொல்லிடலாமேன்னு தான் இப்போ நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அது சரி சந்தா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சந்தாவுமே தான் அழுதுகிட்டே தான் இருக்கா, சந்தா கண்ணு முன்னாடியே தான் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே கேட்கவே கஷ்டமாக இருக்குது. பல்லவன்லாம் அழுகவே ஆரம்பிச்சிடுறாரு. என்னென்ன 2 அண்ணனுக்கும் ரொம்ப அடினா, பாவனை அண்ணி தனியாக இருந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே அனீஷ் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க பையா, நான் கூட தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து பத்திரமா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடுறாரு. இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா எல்லாருக்குமே அப்படியே ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஆனால் என்னென்ன இப்படி அடிபட்டிருக்கு, தலையில் ரொம்ப அடியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாரு. அப்போ நிலா பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ ரொம்ப காயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேரனை பார்க்குறாங்க. சேரனுக்கு ஓரளவு கையில் லைட்டாக தான் அடிபட்டிருக்கு. அப்போ சேரன் வந்துட்டு என்னால் தானே பண்ணிலா, என்னை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்காக போய் தானே இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, நீ என் மேலே கோவமாக இருப்பில்லப்பா அப்படிங்கிறாங்க. என்னென்ன பேசுகிறீங்க, நான் எதுக்காக உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எனக்காக தேடி அவ்வளோ தூரம் வந்து எப்படியும் அவனுங்க முரட்டாளுங்க ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தும் நம்ம அவ்வளோ தூரம் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சேப்பா, ஏதோ சோழனுக்கு தான் என்னை விட அதிகமாக அடிபட்டிருக்கு, நீ என் மேலே கோவமாக இருக்கியோன்னு தோணுச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் எதுக்குண்ணே நான் கோவப்பட போகிறேன், எல்லாம் தெரிஞ்சு தானே நம்ம கிளம்பி போனோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்கு இப்போ கை எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா பரவாயில்லப்பா அப்படிங்கிறாங்க. என்ன பரவாயில்ல, வலினா வலி தானே, உங்களுக்கும் அடிபட்டிருக்கு சோழனுக்கும் அடிபட்டிருக்கு, நீங்கள் ஏன் அப்படி பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்படி பெருந்தன்மையாக பேசுகிறது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவங்க இந்த அளவுக்கு அடிபட்டுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ சோழனுக்கு அடிபட்டு வீட்டில் நிலா வந்து ரொம்பவுமே கேர் பண்ணி பார்த்துக்கிறது, இது எல்லாமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. சோழனுக்கு வந்து ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்கார முடியல, சாப்பிட முடியல அப்படிங்கும்போது நிலா கூடவே இருந்து பார்த்துக்கிறது, முகத்தெல்லாம் தொடச்சி விடுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது வீட்டில் இருக்கவங்களுக்குலாம். கரெக்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு திரும்பவும் ரிமைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு வந்துட்டு நீங்கள் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது, சோழனுக்கு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது. அப்போ சேரன் பார்க்குறாரு, என்ன பண்ணிலா கோர்ட்டில் இருந்தாப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நம்ம பீகாருக்கு போயிருந்தோம்ல, அப்போ அங்கே ரூமில் இருக்கும்போதே எனக்கு அனுப்பியிருந்தாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி அனுப்பியிருக்காங்க, என்னப்பா நீ முடிவெடுத்திருக்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன பண்ண சொல்கிறீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா நிலா இப்போ கூட பார்த்துக்கலான்னு தானே சொல்கிற, ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவை சொல்ல மாட்டேங்கிறியே அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா ஒன்றுமே பேசாமல் சோழனுக்கு தொடச்சி விட்டு அந்த தண்ணியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு பின்னாடி போயிடுறாங்க. அப்போ சோழன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது சேரன் பார்க்குறாரு. டே சோழா என்னடா நிலா என்னதான்டா முடிவெடுத்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன கேட்டால் எனக்கு என்னென்ன தெரியும், அன்னைக்கு நான் அப்படி தான் இதெல்லாம் வேணாம் நிலா, நம்ம போயிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம், மாதம் அலைய முடியலன்னு நான் சொன்னேன், அப்போ கூட அவள் எந்த பதிலுமே சொல்லலை, இதோ இப்போ நீ கேட்குறப்பையும் பாரு அதே மாதிரி தான் போகிறா, என்ன பண்ண போகிறாளோ எனக்கு தெரியலண்ணே அப்படிங்கிறாங்க. நீ அதெல்லாம் பயப்படாதடா சோழா, அதெல்லாம் நிலா உன்னை விட்டு போகாது அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் தானே சொல்கிற, மிச்சம் இருக்க எல்லாரும் சொன்னாலும் ஏதோ மனசுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் இப்போ கடைசி நேரம் வரைக்கும் அவள் வாயை திறக்காமல் இப்படியே போகிறத பார்த்தா எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க.
உடனே பல்லவனை பார்த்துட்டு, அண்ணா நீ என்னண்ணா அப்படி நினைக்கிற, முன்னாடி மாதிரி இல்லைல்ல நீ முன்னாடிலாம் உன் பக்கத்தில் கூட வரமாட்டாங்க, ஏன் நீ 4 வாட்டி கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க, ஆனால் இப்போ பாரு உனக்கு அடிபட்டுருச்சுன்னொன்னே கூடவே உட்காந்து உனக்கு தொடச்சி விட்றாங்க, உனக்கு சாப்பிட ஊட்டி விட்றாங்க, இவ்வளவும் உனக்கு கூட இருந்து பார்த்துக்கிறாங்கல்ல, இனிமேலுமா உனக்கு நம்பிக்கை வரல அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் அவள் எதுக்காக பண்ணுறானே தெரிலையடா, ஒரு நாள் சொன்னான் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும், நான் ஏதாவது செய்ய போகிறேன் உங்களுக்கு அப்படின்னா, ஒருவேளை இதை எதுவும் செஞ்சுட்டு நான் போகிறேன் அப்படின்னு எதுவும் சொல்லிடுவாளோன்னு எனக்கு தோணுதுடா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்னா நல்ல வார்த்தையே பேச மாட்டியானே, நல்ல மாதிரி யோசியனே அப்படிங்கிறாங்க. எங்கடா நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது, நான் எதையுமே இப்போ யோசிக்கிறதாவே இல்லைடா, நடக்கிறது நடக்கட்டும் அவ்வளோதான்டா அப்படிங்கிறாங்க. நடேசனுமே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ கரெக்டாக அந்த டிவோர்ஸ் கேஸ் அந்த நாளுமே வந்துடுது. அப்போ காலையில் பார்த்தா நிலா வந்து குளிச்சுட்டு ரெடியாகி வராங்க. சோழன் ஓரளவு ரெக்கவர் ஆகி உட்காந்துருக்காரு. நடேசன் வந்து பார்க்குறாரு. என்னம்மா கிளம்பிட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் கோர்ட்டுக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஓ கோர்ட்டுக்கு போகணுமோ, சரி 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 அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ அப்படி நிலா பார்க்குறாங்க, என்ன இவர் ஒன்று கூட சொல்லாமல் போகிறாரு, கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அடுத்ததாக சேரனுமே வராரு. வந்துட்டு என்னப்பா கிளம்பிட்டியா, டேய் சோழா நீ கிளம்பிட்டியாடா அப்படிங்கிறாங்க. நான் என்னென்ன கிளம்புறது, அவ்வளோதான் சட்டையை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. சரிடா சோழா நீ எதுவும் கார் ஓட்டிகிட்டுலாம் போவேனா, நீ வேணா ஒரு கேபை புக் பண்ணுடா, உன் ஃப்ரெண்டு யாரோ அன்றைக்கி வந்தான்ல அவனை வச்சு கூட போயிட்டு வந்துருங்கடா அப்படிங்கிறாங்க. அப்போவுமே நிலா பார்க்குறாங்க, என்ன இவங்க எல்லாம் கிளம்பிப்போங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க, எப்போவுமே கோர்ட்டுக்கு போகணுன்னா ஒரு பரபரப்பாக இருப்பாங்க, ஒரு பயத்தோடு இருப்பாங்க, இந்த வாட்டி என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிலாவும் பார்க்குறாங்க. சோழனுக்கு அதுக்கு மேலே பக்கு பக்குன்னு இருக்கு, எல்லாருமே சேர்ந்து என்னை வச்சு செய்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்திலே பல்லவன் ரெடி ஆகிட்டு வராரு. வந்துட்டு அண்ணா கிளம்பிட்டேண்ணே அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீயுமாடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே இன்னைக்கு லாஸ்ட் ஹியரிங்கில் கோர்ட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ கரெக்டாக நிலா வந்துட்டு கரெக்டாக சொன்னடா பல்லவா, என்னதான் இருந்தாலும் நமக்கு முடியாமே இருந்தாலும் இது லாஸ்ட் ஹியரிங், நம்ம போய் தான் ஆகணும், அப்படியே உன் அண்ணனை தூக்கிட்டு கூட நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு நானும் வருவா அப்படிங்கிறாங்க. டே இதே சாக்கா வச்சு நீ காலேஜுக்கு லீவ் போடலான்னு பார்க்குற அதானடா அப்படின்னு சொல்லி வந்து பாண்டியும் சேர்ந்துக்கிறாரு. சோழனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா குடும்பமே சேர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறாரு. அப்போ பல்லவன் உடனே சரி நீ இப்போ நீங்கள் காரில் தானே போவீங்க, நான் அப்படியே அங்கே போகிற உள்ள இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெயிட் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக சோழனோட ஃப்ரெண்டுமே கார் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. பார்த்துட்டு நடேசன் இருந்துட்டு, டேய் இங்கே பாருடா கார் வந்துருச்சு கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. கிளம்பிட்டோம், என்னை விட எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து எந்திரிக்கிறாரு. நிலா அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க, ஆனாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு நேராக கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்லேருந்து இறங்குனதை பார்த்த ஒன்றுமே அந்த அட்வொகேட் பார்த்துட்டு, என்னப்பா இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எதுவும் ரொம்ப முடியலையாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நான் ரெக்கவர் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா வாங்க உள்ள, அடுத்தது உங்கள் கேஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தா சோழனால் நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. நிலா கூடவே நிற்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி என்ன முடிவெடுத்திருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு திக் மூமெண்ட் அப்படிங்கிறது அங்கே போய்கிட்டே இருக்கு. சோழனுக்கு ரொம்பவுமே பக்குங்குது. அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நிலா வந்து இந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டு, என்னம்மா என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் ஹியரிங், உங்களுக்கு தெரியும்ல, இந்த வாட்டி நீங்கள் சொல்கிறது தான் முடிவு, இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்கிறீங்கன்னா சேர்ந்து வாழுங்க, இல்லை ஓகே எங்களுக்கு பிடிச்சிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக விலகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அமைதியாகவே இருக்கும்போது சோழனும் அமைதியாக இருக்காரு, நிலாவும் அமைதியாக இருக்காங்கங்கும்போது சரி ஓகே நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே நீங்கள் ஓகேங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக தீர்ப்பு எழுத போகிறாங்க. அப்போ டக்குன்னு நிலா இருந்துட்டு, மேடம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அப்போ கோர்ட்டே அப்படியே டக்குன்னு நிலாவை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தோன்னே சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னுறாங்க. அப்போ கேட்ட உடனே சோழனுக்கு அப்படி சந்தோஷம் தாங்க முடியல. அப்படி பார்க்குறாரு, என்னம்மா இது உன்னோட முடிவு மட்டுமா இல்லை அந்த பையனோடதுமா, நீ என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சோழன் உங்களை தான் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்னப்பா நீங்கள் இந்த முடிவில் மாற்றத்தில் எதோ சொல்கிறீங்களா, ஏன்னா போன வாட்டியே நீங்கள் வந்து டிவோர்ஸ் எனக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிங்களா, அதனால தான் கேட்குறேன், உங்கள் முடிவில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் இப்படி கேட்குறீங்க, நிலாவே சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் டிவோர்ஸ் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 பேருக்குமே வந்து ஒரு லைட்டாக சிரிப்பு வந்தாலும் அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரியே இருந்துட்டு கடைசியில் அங்கே இப்போதைக்கு அது இல்லை, நீங்கள் டிவோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கல, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகி இதை வச்சு வந்துட்டு நிலாவோட ஃபுல் அன்பும் வெளியே வந்து கடைசி மூமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே தான் நிலா வந்துட்டு ஏதோ ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.